அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 15/2/2025 சனிக்கிழமை, மாசி மாதம் 3ஆம் தேதி, தேய்பிறை, திருதியை திதி இரவு 11:53 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி, உத்திரம் நட்சத்திரம் பின்னிரவு 1:37 வரை. அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. அதே போல புனர்பூசம் நட்சத்திரம், விஷாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். சவால்களிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விருந்தினர்கள், உறவினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறும். மகளுக்கு வரணமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, 6வது அறிவுக்கு அடிக்கடி வேலை கொடுக்குறவங்க நீங்கள் தாங்க. எல்லாரும் சொல்கிறத அப்படியே ஆமாம்னு சொல்லி ஏற்றுக்காமல் எதுக்கெடுத்தாலும் எதிர்கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு சரியான பதில் வரக்கூடிய விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுத்தறிவுவாதிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சதெல்லாமே நடக்கும். திடீர் பணவரவு உண்டு. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன பல விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். நீங்கள் கேட்டிருந்த தொகை கூட இன்னைக்கு கையில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வியாபாரமும் பரபரப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கே சரியாகுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபமும் அலைச்சலும் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு பழமொழிங்க. உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுதே அதில் ஒரு தனி அழகு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு காரணம் உங்கள் நல்ல மனசு தாங்க. நீங்கள் நல்ல மனசோடு இருக்கிறதுனால தான் அந்த மனசோட பிரதிபலிப்பாக உங்கள் முகமும் அழகாக இருக்குதுங்க. எங்கும் எப்பொழுதும் மனசாட்சியுடன் நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உறவினர்கள், நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப போய் சிக்கிக்காதீங்க. என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு வரதான் போகுது. அதுக்காக இப்போவே போய் நின்று கேட்டுக்கிட்டு அப்புறம் அவங்க ஏதாவது எதிராக பேசிக்கிட்டு அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான விசாவுக்கான முயற்சிகள், அது சம்மந்தப்பட்டவங்களை போய் பார்க்குறது அதெல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்குங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராகோட இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்னதாக அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. அவங்க நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சுமார் தான். அலைச்சல் இருக்கும், சோர்வு, களைப்பு இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, எல்லா திறமைகளும் இருந்திருந்தும் எதையும் சில நேரங்களில் பயன்படுத்தாமல் தயங்கி கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. அனைத்தையும் அறிந்து வைத்திருந்தாலும் அலட்டிக்காம அமைதியாக இருந்து தனக்கென ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அப்போது தான் யாரென காட்டிக்கொள்ளலாம் என்று தன்னடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். விஐபிகளாலும் இன்னைக்கு நீங்கள் பாராட்டப்படுவீங்க. அதே போல் குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டணும். சில நேரங்களில் முன்கோபம் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி ஓடி வந்து நிற்கும். அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. கமிஷன் புரோக்கரேஜ் வகைகள், கட்டுமான பொருள் விற்பனை செய்கிறவங்க, உணவுப் பொருள் விற்பனை செய்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நிறைய லாபம் எல்லாம் கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு விலக ஆரம்பிக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க மனசில் என்ன ஓடின்னு இருக்கு, அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க, எந்த உதவிக்காக வந்திருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க நல்லவங்களா அல்லாதவங்களா, எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்களா இல்லை எதிர்க்கிறதுக்காக வந்திருக்காங்களா, ஆதரிக்க வந்திருக்காங்களான்னு அவங்க அணுகுமுறையை அணுவணுவாக கணித்து கண்டுபிடிக்கக்கூடிய அனுமாஷிய சக்திகளுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சியில் எல்லாமே பலிதமாகுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி சொந்த ஊரில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள், மறைமுக போட்டிகள், உங்களை பற்றிய வதந்திகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். வியாபாரத்தில் கூட இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அதெல்லாம் கூட உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதையும் சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. ரிசல்ட்டு சொல்லப்பா, ரீசன்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எந்த முயற்சி எடுத்தாலும் அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறதுல தெள்ளத்தெளிவாக கணித்து காணக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிப்பீங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், பணப்பற்றாக்குறை, கொஞ்சம் முன்கோபம், சிடுசிடுப்பு அதெல்லாம் இன்னைக்கு விலக ஆரம்பிக்குங்க. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ, கருத்து மோதல் இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு அந்யோன்யம் அதிகமாகும். சகோதர வகையிலிருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. விஐபிகளாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கண்டகச்சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால திடீர்னு அறிமுகமாகறவங்கள நம்பாதீங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக பழகிறது ரொம்ப நல்லதுங்க.
மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் செலவு இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, பேச்சு திறமை, எழுத்து திறமை, நடிப்பு திறமை, எல்லா திறமையும் உங்ககிட்ட உண்டுங்க. ஆனால் நமக்குன்னு எதுவுமே பயன்பட மாட்டேங்குது. அடுத்தவங்களுக்குன்னா அது எல்லாமே பயன்படுது. நமக்கு ஒரு சொந்த விஷயம் அது ஏதாவது நாம் தீர்க்கணும்னா அப்போ நம்ம புத்தி ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. அடுத்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நிற்கும் பொழுது நாலா பக்கமும் புத்தி ஓடி போய் அவங்களுக்கு நல்ல பதிலை கொடுக்குது. என்ன இது நாம் இப்படி இருக்கோமேன்னு சொல்லி சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும். முன்கோபமும் கொஞ்சம் போகும். அதனால் கொஞ்சம் சாந்தமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது நியாயமான செலவுகளாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. என்றாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்திருக்கிறதுனால இன்றைய தினம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் 2வது முயற்சியில் தான் இன்றைய தினம் நல்ல விதத்தில் முடியுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தோல்வியாக இருந்தாலும் தொடர் வெற்றியாக இருந்தாலும் அதற்கெல்லாம் அலட்டி கொள்ளாமல் இதுவும் ஒரே மாதிரி தான் அதுவும் ஒரே மாதிரி தான், இது வந்தாலும் ஏற்றுக்க வேண்டியதான் அது நடந்தாலும் ஏற்றுக்க வேண்டியதான்னு எங்கும் எப்போதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. சாதாரணமாக ஏதாவது ஒன்று செய்ய போய் அது ரொம்ப பெருசாக செலவு இழுத்து விட்டுடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் ஏதாவது ஒரு செலவு இருந்து கொண்டிருக்குங்க. பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் புதுசு மாற்றுவீங்க. அதே மாதிரி உயர் ரக ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த ஊர்லேருந்து சிலர் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. பழைய சொந்த பந்தங்களும் தேடி வருவாங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள் பூஜை புனஸ்காரங்கள் அதுலேயும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. சனி பகவானும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனால் பழைய கடனை நினைச்சு இருக்கிற கடனை நினைச்சும் போது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு படபடப்பு வருது. இதெல்லாம் நம்ம அந்த கடனெல்லாம் பைசல் பண்ணிட்டு நல்ல பேர் வாங்கிட முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. இருந்தாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் வரும். அதனால் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு ஒரு பக்கம் செலவுகள் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாமல் உங்கள் அடிமனசில் உள் மனசில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், வேஷம் போட தெரியாதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் திடீர் பணவரவு உண்டுங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே
மாதிரி இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் தூக்கம் வராமல் கூட போகும். அதனால் சின்ன சின்னதாக யோகா, தியானம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. அது மட்டும் இல்லாமல் மகனுக்கு கல்யாண விஷயமா ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லவரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்கள் ராசியையும் குரு பகவான் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அதனால் அழகு, இளமை ஒரு பக்கம் அதிகமாகுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்கும். சில புது பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தன்னுடைய விடாமுயற்சியாலும் ஊக்கத்தாலும் அதை சாதனையாக்கக்கூடிய அளவிற்கு மன உறுதி படைத்தவர்கள், மனதுக்குள்ளேயே வைராக்கியத்தை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவருடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கையில் கிடைக்கும். தந்தை வழியில் உதவிகள் வரும். தந்தை வழி உறவினருடன் இருந்து வந்த மோதல் போக்கு மாறும். சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி புது வீடு கட்டலாம் அப்படிங்கிற யோசனைகள் இருக்குது. முறைப்படி பிளான் அப்ரூவல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறமா நீங்கள் கட்ட ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா கட்ட ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நடுவில் நிறுத்துகிற மாதிரி வந்துடக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கொடுக்கும். உத்தியோகத்தில் தான் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. மூத்த அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன கவலைகள் வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சின்ன வயசில் உங்களுக்கு ஆறுதலாக பேசினவங்க, உங்களுக்கு சின்ன சின்ன அன்பளிப்பு கொடுத்தவங்க, நீங்கள் கஷ்டப்பட்ட நேரத்திலாம் உங்களுக்கு கை தூக்கி விட்டவங்க, எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவுனவங்க யாராக இருந்தாலும் அவங்களையெல்லாம் இன்னமும் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு அவங்கள தெய்வங்களைப் போல வணங்கி கொண்டு அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்களால தான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு நன்றி அறிதலோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், வீண் நஷ்டங்கள், அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. சொந்த பந்தங்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. வெளிமாநிலம், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வருதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி கொஞ்சம் அலைச்சல், களைப்பெல்லாம் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே,
நீங்கள் தாங்க என்னை காப்பாற்றணும், உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடையாது அப்படின்னு முழுமையாக நம்பி உங்ககிட்ட வந்து சேர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து கொடுத்து அவங்கள பெரிய அளவுக்கு முன்னேற்றி விடக்கூடிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்தில் வரும், அது பெருசாகாமல் கொஞ்சம் பார்த்துங்க. வியாபாரமாக இருந்தால் கூட இன்னைக்கு கொஞ்சம் தேக்க நிலை மந்த நிலை தான் இருக்கும், போட்டிகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையில் கூட உங்களுக்கு சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால் இன்றைய தினம் யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், யாரையும் குறை சொல்ல வேண்டாம், யாரையும் திருத்தறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். நம்ம வேலையை நாம் பார்த்துக்கலாம். நாமே அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைப்பான அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் போடும். வியாபாரம் உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். எதுலையாவது போய் சிக்கிக்கூடாது. அந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கஷ்டத்தை எல்லாம் தான் ஏற்றுக்கிட்டு சந்தோஷத்தெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தியாகிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறார். அதனால் தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு சில வழிவகைகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தெரிய வரும். அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தை பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு அதெல்லாமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் உதவிகரமாக இருப்பாங்க. வீடுமனை வாங்கிறது விற்கிறது அதுவும் சாதகமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.